ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். கையத்தட்டு. பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். என்ஜாய்னர். கை தட்டும் போது அவருக்கு ஆமென். சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பது என்பது உலகத்தில் நேரம் போகாத வேலை கிடையாது. அதுதான் உலகத்திலே தலை சிறந்த வேலை. எங்க அப்பாவுக்கு திடீர்னு வந்து எந்திரிக்கும் போது கால் ஸ்டக்கா மாதிரி இதாயிருச்சு. அப்படியே உட்காந்துட்டாரு. 2 நாள் நடக்க முடியல. 3ஆவது நாள் தண்ணி குடிக்கிற சாப்பாடு எல்லாமே குறைஞ்ச உடனே அன்னைக்கு போய் பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் பேரலைஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கிறாரு. நாங்கள் சுற்றி உட்காந்து பேசுகிற எதுவுமே கேட்கல. கண் அப்படியே என்ன ஆயிடுச்சு, சொருகிருச்சு. அவரால் எந்திரிச்சு நிற்க முடியல. நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபியூ ஸ்டெப்ஸ் டு டெத் அப்படின்னு. அவர் டாக்டர்கிட்ட கூட கூட்டி போக முடியல. சேரோட தான் தூக்க வேண்டியிருந்துச்சு. வாயில் தண்ணி ஊற்றினா கூட முழுங்க முடியல. நேராக கொண்டு போய் சேரோட தூக்கி காரில் வச்சு சேரோட காரில் கொண்டு போய் டாக்டர் வெளியே வந்தான் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இன்றைக்கி நைட்டு தாண்டாதுன்ட்டார். இட் இஸ் பிரெயின் ஸ்ட்ரோக்குன்ட்டார். நான் போய் நின்று சொன்னேன், இல்லை சார், திஸ் இஸ் நாட் ஸ்ட்ரோக். அப்புறம் பார்த்தார், நான் டாக்டரா நீ டாக்டரா? நான் சொன்னேன், வந்து எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் கிடையாது. அவருக்கு முட்டில் எதோ பிசை இருக்குது, அங்கே தொடுங்க, அவருக்கு சென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரோக்கில் இன்னொன்று சென்ஸ் இருக்கும், ஓவர் சென்சிட்டிவ்னஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எனக்கு டீச் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டார். நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் உடனே ஒன்றை இன்னொரு ஆள்கிட்ட பார்த்து பேச ஆரம்பித்தேன். உடனே நான் சொல்லிட்டேன், பேசிகிட்டு இருக்கப்போ எங்கள் அப்பா வேறு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டேன். அவர் பார்த்துட்டு அவரும் வெளியே தான் பார்த்துட்டு ரைட்டு 2 நாளைக்கு எழுதி தரேன், ஏன்னா 2 நாளைக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிறது கஷ்டம். ஸ்ட்ரோக் இல்லை, ஆனால் ஒருவேளை பிழைத்தாலும் இனிமேல் நடக்க மாட்டார்ன்ட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நடப்பார். யார் நீங்கள், என்ன வேலை பார்க்குறீங்கன்னாரு. ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன். உங்கள் அப்பாவை இனிமேல் நீங்கள் நடக்க வச்சு ஒலிம்பிக்கில் ஓட வைக்க போகிறீங்களா? அவர் கேட்டது, ஒலிம்பிக்கில் ஓட வைக்க போகிறீங்களா? 88, எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு. இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து படுக்கையில் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது உங்கள் அம்மாயா? இது எங்கள் அப்பா. பாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. உடம்புலாம் சில்லுன்னு ஆகி போச்சு. மூத்த ஒரு அர்த்தம் என்கிட்ட சொன்னார், வந்து கல்லறைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரெடி பண்ணிட்டார் பேசி. எல்லாருமே மிகுந்த மனது. நான் சொன்னேன், ஆண்டவரே, எங்கள் அப்பா பூரண வயது 88 வயசு தாண்டிட்டார். மரிப்பதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் மரணத்திற்கு வியாதி ஒரு வழியாக இருக்க கூடாது. நீர் ஒருவனை எடுத்துக்கொள்வதற்கு வியாதியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எந்திரிக்கட்டும், நடக்கட்டும், நாளை கழிச்சு எல்லாரையும் கூட்ட உட்கார வச்சு, அப்பா நல்லா வாழ்ந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லட்டும். அதுதான் உங்கள் ஸ்டைல். மற்றபடி ஐ ரெபியூக் த disease and sickness and all the devil's work, demonic work, இயேசுவின் நாமத்தினால. 31ஆம் தேதி நைட்டு அவர் படுத்திருக்கிறார். நாங்கள் பேச எதுவுமே கேட்கல, அப்படியே அவ்வளோதான். அவர் சொல்லிட்டார், இன்றைக்கி நைட்டு ஒரு டாக்டர் சொன்னார், நாளைக்கு மார்னிங் he will not be there. அடுத்த நாள் நான் வாக்குத்தத்தம் ரெடி பண்ணணும். தேவனுடைய சமூகத்தில் அம்மன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. இதற்கு முன்பாக ரிலீஜியஸ் லீடர் செஞ்ச தப்பை நான் செய்ய விரும்பலை. நான் விசுவாசத்தோடு கூட இருந்தேன் என்று பொய் சொல்ல விரும்பல. அப்படி சொன்னனால தான் நீங்க எல்லாம் நமக்கு அந்த விசுவாசம் இல்ல, நமக்கு நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், எனக்கு விசுவாசம் இல்ல, எனக்கு பயம் தான் இருந்துச்சு. எனக்கு பயம் இருந்தது, உள்ளே பயம் இருந்தது. என்ன சொல்ல வரேன்னா, உனக்குள்ளே பயம் இருந்தாலும் உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் உனக்கு இருக்கிறார் என்பதுதான் ஆண்டவர். நாளை காலை நான் என்ன செய்யணும், 1ஆம் தேதி நான் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். நாளைய நாள் வேறு வித நாளாக இருக்கக்கூடாது. நான் காலையில் நான் போய் எங்கள் அப்பாவை தட்டுமே, எங்கள் அப்பா எந்திரிக்கணும். முழிச்சா கூட போதும். எனக்கு 1:30 மணிக்கு தூங்கினேன், 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். தூக்கம் வரல, ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். செல்வா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான், அண்ணே ஒரு ட்ரீம் பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரீம் பார்க்குறேன். ஆமாம் செல்வா அப்படின்ட்டு லைட்டாக டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், கீப் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட்.
யுவர் பீஸ்ஃபுல்னஸ் இஸ் த ப்ரெஷியஸ் ஒன் அப்படின்னா அந்த வார்த்தை. உங்களுடைய மன அமைதி இந்த உலகத்தில் விலையேறப்பெற்றது. நீங்கள் அந்த இடத்துல வந்து நின்றுட்டீங்கன்னா அற்புதங்கள் உங்களுக்காய் நடக்கும். ஒன்று யோசித்தேன், என் மன அமைதியை எதுவும் கெடுக்க முடியாது. இந்த 1ஆம் தேதி ஜனங்களுக்கு போய் நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன்னா அன்னைக்கு நீ என்ன பேசுனீங்கனாலும் அந்த மாதத்தில் மாற்றி அதே டேட்டில் நடக்கும்போது நீ கொடுத்த வாக்குத்தத்தை உனக்கே நடக்கலடான்றான். பிசாசு என்ன சொல்கிறான்? நடக்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வாக்குத்தத்தத்தை மாற்றுன்றான். நான் சொன்னேன், வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான்டா நான் சுற்றி நடக்கிறத மாற்றுவேன். ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு என்ன சொல்கிறான்? ஏதாச்சும் ஒன்று நடக்க போகிறதுக்கு ஏற்ற மாதிரி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேவன் ஜீவனை பேசினார்னா ஜீவனை பேசிடணும். நடக்கிற எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அதனால் எதிர்மறையாகவே ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. உன் எல்லா துக்க நேரங்களும் உன்னோடு கூட இருப்பார் அப்படி. ஆனால் கர்த்தர் சொன்னார் என்ற எளியவர்களை அவனிலும் பலவானுடைய கரத்தில் அவனை ரட்சிப்பதற்கு நான் அவன் வலது பாரசத்தில் நிற்கிறேன். டாக்டர் என்ன சொன்னார்? டாக்டர் படித்ததை அவர் நம்புகிறார். பூசாரி அவன் படித்து நம்புகிறான். அவன் படித்து நம்புகிறான். நீ என்ன படிச்சுன்னு கேட்டார். நீங்கள் எங்கள் வலது பாரசத்தில் நிற்கிறீங்க, அதை மட்டும் பார், அதை மட்டும் நம்பு. ஆமாம். காலையில் எந்திரிச்சு 5:30 மணிக்கு தட்டினேன். எங்கள் அப்பா கண்ணு முடிச்சார். பேசுகிறதெல்லாம் கேட்கல. முந்தின நாள் எல்லாமே அப்படியே அந்த என்ன சொல்ல, ஒரு ஃபியூஸ் பண்ண போகிற எல்லா லைட்டும் அப்படியே திம்மாகும் பாருங்கள், அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் காலையில் நான் கேட்டோன்னே டீ சாப்பிட்றீங்கன்னு கொண்டு வருவான் பண்ணார். அதே எனக்கு பெரிய உற்சாகமாக இருந்துச்சு. வந்து கும்முன்னு மெசேஜை கொடுத்தேன். காலையில் போகிறேன், முடிச்சுட்டு போகிறேன், எந்திரிச்சு உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் நடந்துட்டாரு. அடுத்த நாள் டாக்டர்கிட்ட கூட்டும் போது அவர் மாத்திரையை சாப்பிட்டார். திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், இது பிரார்த்தனையினால் மட்டுமே இது நடந்ததுன்னு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. கர்த்தரோட ஆசிரியர் எந்திரிச்சுங்க பாப்பா, எந்திரிச்சு. இன்னைக்கு வாக் பண்ணிட்டாரு. காலையில் சவுண்டு எங்கள் அம்மாவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பியது வீடு. ஓகே, காட் பிளஸ். ஜேசு சொல்கிறான், அண்ணே அப்பா சவுண்டை கொடுக்குறாருண்ணே, என்னடா எவ்வளோ நேரம்? இயல்பு நிலைக்கு திரும்பிட்டோம்ப்பா. இன்றைக்கோ கேட்ட ஒரு வார்த்தை நம்ம லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து பாருங்க. அன்றைக்கு நீங்கள் அந்த ஸ்டெப்பை எடுக்காட்டி எல்லாருமே ஜோம் பண்ணணும். நாட் ஓன்லி மை ஃபெய்த், மை ஹோல் ஃபேமிலி வேர் ப்ரேயிங். ஆமென். உன் எல்லைகள் எங்கிலும் தீங்கு செய்வாரும் கேடு செய்பவரும் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். பூமி முழுவதும் கர்த்தரை அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எக்ஸ்டெண்ட் இந்த நாலேஜ், கடவுளை குறித்த அறிவு என்ன செய்யுதுன்னா இந்த ஜீவனை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பண்ணுது, பிளஸ் பண்ணுது. மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடக்க பண்ணுகிறது. ஏதோ பஜனை பாடுறதுக்கு நம்ம பைபிள் வாசிக்கல. நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு தான் இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசனமும் ஒரு டிஎன்ஏ. அது உங்களுக்குள்ள ஒரு டிஎன்ஏ என்ன வேலையை பார்க்குமோ அது பார்க்கும். ஒவ்வொன்றுக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? உசுர் இருக்கு. அதனால கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிரஷியஸான ஒரு விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கடவுளுடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இனி நினைக்கிறதுக்கு மேலா பவர்ஃபுல்லானது அது. உங்களுடைய என்ன சொல்ல, டோட்டல் உங்கள் லைஃபோட அந்த பிக்சரே மாற்றிடும். ஹோல் பிக்சரே மாற்றிடும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை உங்கள் லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். நம்பிக்கை இல்லையா? அவர் சமூகம் தாங்க உங்கள் நம்பிக்கை. அவருடைய பிரசன்னம் தாங்க உங்கள் நம்பிக்கை. அவர் சமூகத்தில் போய் உட்கார்றீங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கை. அவரோடு பேச 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 உங்கள் விசுவாசம் வேறு ஒரு அளவிற்கு வருகிறது. நீ கடவுள்கிட்ட பேச பேச உங்களுக்கும் கடவுள் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? விருத்தியாகிற. நான் இன்னைக்கு என்ன பேச வரலான்னு யோசித்தேன்னா,
த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துடைய வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துடைய அந்த குணநலன்கள், அந்த கேரக்டர். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் அந்த த கனெக்டிங் பாயிண்ட்டு இவர் சொல்லுவார், யார், போங்கே, அதாவது த பவர்ஃபுல் கனெக்டிங் பாயிண்ட் வந்து ஃபெய்த்து, கடவுளை மனுஷனை இணைக்கிறது அப்படின்வார். ஸோ ஆதியிலே மனுஷன் வந்து அவிசுவாசத்தில் விழுந்தான், தேவன் மறுபடியும் விசுவாசத்தினால் நம்ம எழுப்புகிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். அதனால் அவனால் என்ன செய்ய முடியும்னா, அந்த சிச்சுவேஷனில் தேவன் என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அந்த மனுஷன் செய்ய முடியும். அந்த இடத்திலே அவன் தேவனாகவே மாறுவான். எல்லாரும் என்ன பாருங்க, கடவுள் தருகிற விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் இந்த பூமியில் நடைபோடுவீர்கள் என்றால் 10 வருடங்களில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்யாததை 1 மாதத்தில் நீங்கள் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் உங்களை அடுத்த கட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே உங்களை அள்ளி செல்லக்கூடியதாக இருக்கும். வீட்டில் மூட நிறைய அரிசி வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு பக்கம் கோதுமை மாவு வாங்கியிருக்கீங்க, மைதா மாவு வாங்கியிருக்கிறீங்க. அரிசியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் அடுத்து கோதுமை மாவு எடுக்கிறீங்களா? 4 நாள் அரிசியை எடுத்து இட்லியை போடுறீங்க, தோசையை போடுறீங்க, அப்புறம் டக்குன்னு மாவு அள்ளி போட்டு சப்பாத்தியை போடுறீங்க. அப்படியே மல்டி விட்டமினில் வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அரிசி நிப்பாட்டிட்டீங்கன்றக்காண்டி அரிசி தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அரிசி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து அள்ளி போடுறதை நிப்பாட்டிட்டு அடுத்ததுக்குள்ளே வரீங்க. நீங்கள் அப்படியே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் ஒரு பெரிய வேதமும் ஒரு பெரிய விருந்து சாலை. விசுவாசத்தை படிக்கணும், எங்கே போய் படிக்கலாம்னா பைபிள் ஃபுல்லாக அது இருக்கிறது. இன்றைக்கு நான் வீட்டில் நான் யோசித்து ஆவியானவர் சொன்னப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நான் யோசித்து வரும்போதே லைவில் விஜய் சொல்கிறாப்புல வந்து விசுவாசம் தேவனை அசைக்க பண்ணும், பயம் பிசாசை அசைய பண்ணும். Faith move God, it moves God, fear moves devil. Hallelujah. Amen, amen. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் எதிர்மறையாக பேசினா கூட ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறீங்களே, பைபிள் சொல்லுதே நாவும் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக தானே நடக்கும். அப்படி தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, அப்படி தானே எல்லோரும் பிரசங்கம் பண்ணாங்க. நான் சொன்னேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுனா என்ன நான் சொல்லவா? பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக நடக்கும், நீ நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் பாசிட்டிவாக தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறது. நெகட்டிவாக திங்க் பண்ணால் நெகட்டிவாக நடக்கும்னா அதுக்கு பேர் என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது? பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது என்ன தெரியுமா? நெகட்டிவாக பேசினாலும் பாசிட்டிவாக தான் நடக்கும், நான் பாசிட்டிவாக பேசினாலும் பாசிட்டிவாக நடக்கும். என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு தான் நீ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது சார். ஆமா, என் ஜீவனும் என் எதிரியின் மரணமும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் மரணம் இல்ல சாரே, என் பிரச்சனையின் மரணம், கோலியாத்தின் மரணம் தாவீதின் நாவில் இருந்தது. தாவீதின் மரணம் தாவீதின் நாக்கில் கிடையாது. ஆகவே வசனத்தை படிக்கும்போது உங்களை கொல்றதுக்குன்னு நீங்க படிக்க கூடாது. ஒருத்தன் பைத்தியம் பிடித்த ஒருத்தன் எங்க இருந்தா, தெக்கபோலியில இருந்தான். அவன் வேலை என்னடானா கல் எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொள்வது. அப்படித்தான் சிலர் இருக்கிறாங்க. பைபிள் என்ன ஆவிக்குரிய பட்டயத்தை சரட்டுன்னு எடுத்து தன்னையே கிழிப்பாங்க. எந்த அளவு நாசமா போறதுக்கு அவன் முடிவு எடுத்திருக்கானோ அந்த அளவு பைபிள் வசனத்தை வச்சே அவன் நாசமா போவான். கடந்த காலத்தில் நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாலமன் எழுதுறான், மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னையே நீ எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உன்னை யாரு கெடுக்கிறாவா? நீயே கெடுத்துக்கிற. ஸோ வசனம் என்பது நல்வாழ்வுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எழுதுவதை படிப்பது முக்கியமல்ல, எழுதினவர் என்ன நோக்கத்தில் அதை எழுதினார் என்கிற அறிவோடு படிக்கும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜீவனும் என் சத்துருக்களின் மரணமும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் தான் தேவன் இந்த காரியங்களை செய்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், பயப்படுகிற காரியம் அல்ல. துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வரும். பவுல் சொன்னா, உள்ளே பயம் இருந்தது, நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, நாங்கள் செத்துருவோம்னா. செத்தானா? சாகல,
சொன்ன, ஆண்டவரே பயந்தேனே, செத்துருக்கணுமே. துன்மார்க்கம் தான்டா பயந்தா சாவான். நீதிமானுக்கு பயந்தாலும் அது நடக்காது. நீதிமான் விரும்பினா தான் நடக்கும். கையை தட்டு. நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்னா ஏகப்பட்ட அழிவுகள் ஆகி போயிடும். நீ நினைச்சுக்கிட்டே இருப்ப, திடீர்னு இந்த கை இப்படி போயிடுச்சு என்ன ஆயிரும், அப்படியே போயிடும் அது. அதனால நீ நினைக்கிறதா நடக்காது, நீ விரும்புறது மட்டும் நடக்கும். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, ஆனா நீ எதை விரும்புறியாவது நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்பும் காரியம் எனக்கு நடக்கும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம். நோவா மழை பெய்யும் போது நோவாவின் விசுவாசம் மழையை என்ன செய்யல, நிறுத்தலை. ஆனால் எலியா காலத்தில் மழை பெய்யும் போது எலியாவோட விசுவாசம் மழையை நிறுத்திச்சு. ஒருத்தன் மழையை நிப்பாட்டினா இன்னொருத்தன் மலையிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிட்டான். ஆனால் ரெண்டு பேரும் விசுவாசின்னு தான் பைபிள் என்ன செய்யுது சொல்லுது. ஒன்று டிஃபென்சிங் ஃபெய்த், இன்னொன்று அஃபென்சிங் ஃபெய்த். இப்போ இதெல்லாம் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, கேடகம்னா என்ன, விசுவாசம் கேடகமாக எங்கே பயன்படுது, விசுவாசம் எங்கே பட்டயமாக பயன்படுகிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம அப்படியே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த முதல் வசனத்தை மட்டும் இன்றைக்கி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இங்கே பாருங்க, வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது கோடு எங்க போடணும், உறுதி போடுங்க, உறுதி. அடுத்து எங்க போடணும், ஒரு வரியில கோடு போட நான் சொல்லி கொடுத்துட்டேன், அடுத்த வரியில நீங்க சொல்லுங்க, நிச்சயம். விசுவாசம் என்பது உறுதி, விசுவாசம் என்பது நிச்சயம். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. எப்படி இருக்கு? faith is the substance of which is hoped for. என்ன போட்டிருக்கு? faith is, வாசிங்க, இங்கிலீஷ் பைபிள் இருக்குங்க யாராவது. now faith is the substance in what we hope for. விசுவாசம் என்பது it is a substance. எல்லாம் சொல்லுங்க, சப்ஸ்டன்ஸ்னா என்ன? பிசிக்ஸ். இந்த பாருங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் கொண்டு வந்து வீட்டில் பால் தென்னை கிடைக்கிறார். வாங்க சார், வாங்க சார். faith is a substance. it's a substance. தெரியுதா? விசுவாசம்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அப்படின்னா அது ஒரு பொருள். விசுவாசம்ன்றது ஒரு இமேஜினேஷன் கிடையாது. புரிஞ்சுங்க, விசுவாசம்ன்ற ஒரு பாசிட்டிவ் பிக்சர் அப்படியே இமேஜின் பண்றது கிடையாது. faith is a substance. you can touch it, you can feel it, you can see it. it's a substance. இப்போ இந்த பொருள் இருக்கு, ஆண்டனி கேட்ச் பிடிச்சிருவீங்களா? இப்போ இந்த பொருள் ஆண்டனிட்ட போடுறேன், நான் இப்போ இந்த பொருள் இப்போ நேரம் ஆண்டனிட்ட போகுது, சரியா? that means it's faith. it is faith. come on, say it is faith. இப்போ என்கிட்ட இருந்து இப்போ ஆண்டனிட்ட இந்த ஃபெய்த் போகுது. நான் தான் காடுன்னு வச்சுக்கோ, அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃபெய்த் எப்படி போகுது? இங்கேருந்து ஆண்டனிட்ட எப்படி போகுது? பிடிங்கண்ணே, அப்படி பிடிச்சிட்டீங்க. இப்போ இந்த பொருள் உங்கள்கிட்ட வந்துருச்சா? நல்லா கன்ஃபார்மாக தெரியுமா? வந்துருச்சா? உங்களை தொட முடியுதா? ஃபீல் பண்ண முடியுதா? தட் இஸ் வாட் ஃபெய்த். ஆமென். கம் ஆன், திரும்ப போடுங்க மேலே. So faith is a substance. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நடக்கிற மாதிரி தெரியுது, நடக்காத அப்பெல்லாம் கிடையாது. I have an assurance. இந்த பொருள் என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதி கடவுள் ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் இந்த காரியம் இப்படி நடக்கும். ஆமென். it's a substance. I can touch it, I can feel it. அதனால தான் ஃபெய்த்ல இருக்கிறவங்கலாம் பாருங்க, அப்படி பேசுவாங்க. பொதுவாக விசுவாசம்னா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இட்ஸ் an இமேஜினேஷன், பாசிட்டிவாக யோசிக்கிறது. இது எல்லாமே நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை, இது எல்லாமே நல்லது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தட் இஸ் நாட் ஃபெய்த். தட்ஸ் நாட் ஃபெய்த். ஃபெய்த்ன்றது என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்குள்ள அப்படி எரிவார், டம்முன்னு. அது எரிஞ்சோன்னா அப்படி விழுகும்.
விழுந்த ஒன்று அப்படி எந்திருப்பீங்க, அப்படியே சிங்க மாதிரி எந்திருப்பீங்க. ஊரே சொல்லுது நடக்காதுன்னு, நீங்க மட்டும் சொல்லுவீங்க நடக்கும்யா. இட்ஸ் a substance. I have received it. I have received it. I have received the substance. I have received the substance. நீங்கள் விசுவாசித்த பிறகு உங்களால் தைரியமாக இல்லாமல் இருக்கவே முடியாது. Catch it, Jesus name. Amen. Receive the faith. Receive the faith. You can catch. You can receive it. You can feel it. You can touch it. அப்ப அது உங்களுக்குள்ள வந்த உடனே, சார் அவர் எவ்வளவு விசுவாசமா பேசுறார் சார், ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷம் இல்லை, அவருக்குள்ள விழுந்த பந்து உனக்குள்ள விழுந்தா நீயும் இப்படித்தான். Faith is a substance. அப்படின்னா நீ என்ன விஷயத்துக்காக நீ நின்றுகிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தை குறித்து ஒரு விஷயத்தை உங்க மேல எறிவார் தேவன். Faith is not just an imagination. It is not developing the positive picture. நானா ஒரு பாசிட்டிவ் பிக்சரை காட்டுறது கிடையாது. என் பிள்ளையை குறித்து எனக்கு ஒரு பயம் வரும்போது நான் ஒரு பாசிட்டிவ் பிக்சர் டெவலப் பண்ணுறது கிடையாது. என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து ஒரு பயம் வரும்போது நானா ஒரு பாசிட்டிவ் பிக்சரை டெவலப் பண்ணுறது கிடையாது. நான் தேவனோடு பேசுகிறேன், அதை குறித்து பேசுகிறேன், அதை குறித்து அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அதற்காக நான் காத்திருக்கிறேன், அதற்கென்று வேதத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் என் பிள்ளைக்கென்று, என் குடும்பத்திற்கென்று ஒரு வார்த்தையை எறிகிறார். ஆமென். Catch it in Jesus name. அது உங்க கைக்கு வந்து நிக்குது. வந்த உடனே அரக்கனை போல எழுந்திருக்கிறீர்கள். ஏன்னா இப்போ சப்ஸ்டன்ஸ் வந்துருச்சு உங்களுக்குள்ள. இது வரைக்கும் ஒரு இமேஜினேஷனா இருந்தது, இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பிக்சரா இருந்தது, நீங்க டெவலப் பண்ணது இப்ப உங்களுக்குள்ள சப்ஸ்டன்ஸா வந்துருச்சு. இப்ப நீங்க 100 டாக்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினாலும் அத்தனை பேரை எதிர்த்து பேசுவீர்கள். ஆமென். Faith is a substance. Substance. அப்ப ஏன் தெரியுமா நம்மலாம் விசுவாசம் இருக்கு ஆனாலும் பயமா இருக்கு, விசுவாசம் இருக்கு ஆனால் என்ன நடக்கும் தெரியலன்னு இருக்கிறோம்னா, நம்ம எல்லாரும் இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே என்ன செய்கிறோம்? நினச்சிக்கிட்டே அந்த நினைக்கிறத விசுவாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, நினைக்கிறத விசுவாசம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறது விசுவாசம் இல்லை, தேவன் சொல்றது விசுவாசம். அந்த வேர்டு எனக்குள்ள வந்து எனக்குள்ள விழுந்த பிறகு நான் மலையா நிற்கிறேன். இப்போ என் மலைக்கு மேலே நான் ஒரு பெரிய மலையா நிற்கிறேன். எல்லாரும் பயப்படும் போது எனக்கு பயம் வரல, உங்களுக்கு பயம் வராது. சார் இப்போ சொன்னீங்க நீங்கள் பயம் இருந்துச்சு ஆனாலும் அற்புதம் நடக்குதுன்னு. பயம் இருந்தாலும் அற்புதம் நடக்கும் என்கிற அறிவு உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை எங்க கொடுக்கிறது. நான் சொல்ற புரியுதா? இட்ஸ் a recycle. எங்க சுத்தினாலும் கடவுள்கிட்ட மட்டும் பேசுனீங்கன்னா அவர் எங்க சுத்தினாலும் தட்டி விட்டு கொண்டு வந்து மிராக்கிள் ஸ்டேட்ல கொண்டு வந்து பாட்டுவார். கேள்வியே கேட்காம கேட்டுக்கினே இருக்கணும். கேட்டுக்கினே இருந்தா ஒரு நேரம் ஒன்று சொல்லுவாரு, அடுத்த நேரம் வேற சொல்லுவாரு. இது இப்படி அப்படின்னு லாஜிக் பேசினா காணாம போயிடுவார். ஆமா அதுக்கு ஒரு ஆமேன், இதுக்கு ஒரு ஆமேன்னா இது ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு உனக்கு சொல்லிடுவார். முந்தின அதிகாரத்தில் சொல்லுகிறார், இஸ்ரியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே ஏழைக்கு இறங்குங்கள், தரித்திரருக்கு கொடுங்கள். தரித்திரருக்கு கொடுக்காட்டி நீங்க சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். என் இடது கை பக்கம் நிற்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு கொடுக்கல, தாகமாக இருந்தேன், செய்யவில்லை என்று நான் சொல்லுவேன். அப்போது நீங்கள் சொல்லுவீர்கள், எப்பொழுது ஆண்டவரே நீர் பசியாக இருந்தீர் கேட்பீங்க. அப்படி சொல்லுவேன், இந்த ஏழைகளுக்கு எது செய்யலது எனக்கே செய்யலடா அப்படின்னு சொல்லுவார். முந்தின அதிகாரத்தில் பேசுகிறார். அடுத்த அதிகாரத்தில் ஒரு அம்மா கொண்டு வந்து 1 வருஷத்துக்கு அவங்க சேர்த்து வச்ச சம்பளத்தில் வாங்கின ஒரு பெரிய பரிமள தைலத்தை உடைச்சு காலில் ஊத்துறாங்க. உடனே யூதா சொல்றான், போன தடவை நீங்க இப்படி பேசுனீங்கல்ல, ஏழைக்கு இறங்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால இதை வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாம்ல. அவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இப்ப இந்த 11 சீசனும் முந்தின சாப்டரையும் வாங்கிக்கிட்டான், அடுத்த சாப்டரையும் வாங்கிக்கிட்டான். அதனால முழு படமும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. தரித்திரருக்கு கொடுத்தா அது கடவுளுக்கு கொடுத்த மாதிரி தான், ஆனாலும் தரித்திரருக்கு கொடுக்கறது வேற, கடவுளுக்கு ஊழியத்தை கொடுக்கறது வேற. அப்படி முழு சத்தியத்தை கத்துக்கிட்டான்.
அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ பயந்தால் நடக்கும்ன்றதே உன் பயத்தை பயந்தாலுமே உனக்கு அற்புதம் நடக்கும்னு நான் சொன்னேன்னா அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது? உங்களை பயமே இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுது. நீ பயப்படாத தம்பி, நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படின்னா அது எப்படி புரிய வைக்கணும்? நீ பயந்தாலும் உனக்கு அற்புதம் செய்வார். அப்படி புரிய வச்சாதானே அவனுக்கு பயமே போகும். நீங்க என்ன சொல்றீங்க? பயப்படாதே, கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். பயப்பட மட்டும் செஞ்சிடாத, காலி பண்ணிடுவார். அப்படின்னா அவனை பயம் ஆக்கியிருக்கீங்க. அதனால தான் புரிகிற பிரசங்கத்தை விட்டுட்டு புரியாவிட்டாலும் உங்களை விடுதலையாக்குற பிரசங்களை அங்கீகரியுங்கள். உங்களுக்கு சத்தியம் என்பது புரிய ஆரம்பிக்கும். Faith is a substance. எல்லாம் சொல்லுங்க. It is not just an imagination, developing some positive pictures. You must have a substance which is connected with the problem or the problem connected department. அதாவது பிரச்சனை இணைக்கப்பட்ட உங்க டிபார்ட்மெண்ட் எதுவோ அந்த டிபார்ட்மெண்ட்டை குறித்த ஒரு சப்ஸ்டன்ஸ், அதை குறித்த ஒரு when you have a substance at your hand you can feel it. அப்படித்தான் விசுவாசம் உங்களுக்குள்ள வந்த உடனே அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன நடக்கும்னா இந்த சப்ஸ்டன்ஸ் வந்த பிறகு அந்த பிக்சர்லாம் அழியாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வியாதியை குறித்து உங்களுக்கு பயம் இருக்குதுன்னா you must receive the substance. இந்த சப்ஸ்டன்ஸ் எப்போ நமக்கு வருது? என் அன்புக்குரியவர்களே, ஒரு பிரச்சனை, அதாவது அப்போ பாசிட்டிவ் இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷனை டெவலப் பண்ணுறது இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்றீங்களா? அதெல்லாம் நல்லது. அப்படி பழக்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே உங்கள் மைண்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் ரொம்ப நல்லது. எல்லா சூழ்நிலையிலையும் பாசிட்டிவாகவே யோசிங்க. தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்தையும் யோசிங்க. ஆனால் அது மட்டும் விசுவாசம் அல்ல, அது போதுமானது நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. நான் எதையுமே நெகட்டிவாக பேச விரும்பலை. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்ல ரோடு போட்டிருக்கீங்க பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறனால. ஆனால் லாரி வரணும் உள்ள, கை தட்டுங்க, லாரி வரணும். ஆமென். லாரி உள்ள இறங்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென்.